சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பண்ணார் முதல்வர் இப்படி கை காமிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்னன்னா தாவேக தலைவர் விஜய்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ் தான் அது. வெறும் சென்டிமெண்ட், இட்ஸ் எ இமோஷன். And it is not an ordinary emotion, it is a powerful oceanic emotion. It's a connection, it's a bond, it's a motion இப்படின்ற மாதிரி சும்மா பஞ்சு டைலாக் விட்டுட்டு இருக்கிறார். நேற்று பண்ணது என்ன, அது இமோஷனா? யார் ஊட்டி இமோஷன் அது? இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் கொஞ்சம் நாகரிகமாக நடக்கும். அவரோட நண்பரோட கல்யாணத்துக்கெல்லாம் போயின்னு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் 40 நாளில் தேர்தல். 40 நாளில் தேர்தல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கலப்பி விட்றாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இன்றைக்கி தீனி போட்டிங்களா அந்த பிரச்சனையை? அப்போது இவ்வளோ பஞ்சாயத்து நடந்தாலும் என்னென்னா நான் இப்படி தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செய்தியை கட்சிக்காரங்களுக்கு சொல்ல பொதுமக்களுக்கு சொல்கிறார். இல்லை, அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரா? நான் என்ன பண்ணாலும் மக்கள் என் கூட இருப்பாங்க சார். மைண்ட் செட்டில் சார், அவர் பண்ணுறது உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஒரு சில எம்எல்ஏக்கள், அதில் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் நான். பயந்து பயந்து சிகரெட் குடிப்பாங்க. சிகரெட்டு என்னது? ஒரு சிகரெட்டு. ஏன் அவங்களுக்கு வந்து நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் மந்திரி, என்ன யார் கேட்க போகிறா, கால் மேலே கால் போட்டுன்னு பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா பொதுமக்கள் கிட்ட நம்மளை எடை போட்டுருவாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு மூலதனம் என்ன? இமேஜ். அந்த இமேஜை உடச்சிக்கிற மாதிரி வேலை எந்த புத்தி கூர்மையாக இருக்கிற அரசியல்வாதியும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திமுக தான் வந்து அவரை இயக்கியிருக்காங்க. ஏங்க, கல்யாண வாழ்க்கையில் என்னங்க திமுக போய் இயக்க முடியும்? ஏன்னா படமாக இது. அப்போ புரிதல் இல்லை. அவர் இதே நடிகராக இல்லாமல் இருந்திருந்தார், இல்லை தைரியமான முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் கதையே வேறு. குழன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன். எம்ஜிஆர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது, கலைஞர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது. யார் வீட்லையும் வீட்டம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்குது, வெளிப்படையாக வரல. பெண் கொடுப்பவரோ பெண் எடுப்பவரோ இல்லை திருமணம் ஆண்கள் இருந்தாங்க கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா விஜய் ரசிகராக இருந்தால் கொடுக்காதீங்க அப்படின்னு இப்போ சமூக வலைத்தளத்தில் எல்லாம் பிரிவுங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்கள் சொந்த தொண்டர்கள் தான் இன்றைக்கி காலையிலேருந்து நேற்றுலேருந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் கூட நிற்க மாட்டோன்னா எக்கெடு கெட்டுனா ஒழிங்கன்னா இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸில் பல பர்சன்டேஜ் வந்து திரும்புகிறாங்க. வணக்கம், இது வாழ்த்தம்னா. இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சரி கூட்டணி பலமாக அமைச்சிட்டாங்க. தாவேக்கா வந்து தனியாக தான் இருக்குது. தாவேக்கா வந்து தனியாக இருக்கிறது தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க, அவங்களுக்கு அரசியலும் புரியறதில்ல. பாவம், சின்ன பசங்க, அவங்க ஏதோ ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்செப்ஷன் டிப் ஆகிட்டு இருக்குது. விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் சரிந்து கொண்டிருக்கிறது. அவரோட பாப்புலாரிட்டி, அவரோட ஒரு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் அவர் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நேற்று சமூக வலைத்தள பூரா அவர் வந்து த்ரிஷா அவர்களோட போனது தான் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இன்னும் 40 நாளில் தேர்தல். 40 நாளில் தேர்தல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கலப்பி விட்றாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்களே இன்றைக்கி தீனி போட்டிங்களா அந்த பிரச்சனையை? என்ன உங்களுக்குன்னா 18 வயசா ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே கலரில் போட்டு செல்ஃபி எடுத்துக்கணும் கல்யாணத்துக்கு போகணுன்னு? அவங்க பாட்டு தனியாக போக போகிறாங்க, நீங்கள் தனியாக போங்க. இல்லை அங்கே கல்யாணத்தில் போய்ட்டு கூட பார்த்துக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அப்போது இவ்வளோ பஞ்சாயத்து நடந்தாலும் என்னென்னா நான் இப்படி தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செய்தியை கட்சிக்காரங்களுக்கு சொல்ல பொதுமக்களுக்கு சொல்கிறார். இதே விஜய் சார் இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஆல்வுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மனைவி அம்மா கொடுத்து இந்த மாதிரி என் கணவர் இந்த மாதிரி நினச்சிருக்கிறாங்கன்னா, இந்த படத்தில் வரும் காதலன் படத்தில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரு, என்னது உன் பேர் பிரபு, என்னப்பா பண்ணுற பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் போட்டு பிரியாணிலலாம் கொடுவோம். இதெல்லாம் கூட நடந்திருக்கு நிறைய பேருக்கு. பெரிய குடும்பத்தை அவங்க யாரோ சங்கீதா அவர்கள், அவங்க வசதியானவங்க தான். வசதியானவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பவே காவல்துறை கொஞ்சம் வேகமாக செயல்படும். இந்த மாதிரி கேஸு ஆல்வுமன் போலீஸ் ஸ்டேஷனில் டவுரி ஹராஸ்மெண்ட்டு, இல்லை என்னை துன்புறுத்தினார், இல்லை வந்து அவர் வேறு ஒரு திருமணத்தை தாண்டின ஒரு உறவில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக லேடி போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிற விதமே வேறு.
இவர் ஒரு உச்சக்கட்ட நடிகர்ன்றதுனால இவரை விட்டுருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திமுக தான் வந்து அவரை இயக்கியிருக்காங்க. ஏங்க கல்யாண வாழ்க்கையில் என்னங்க திமுக போய் இயக்க முடியும்? ஏன்னா படமா இது? அப்போ புரிதல் இல்லை. இதுலேயும் வந்துட்டு காவல்துறையில் இது ஒரு சம்டைம்ஸ் ப்ரைவேட் மேட்ரு. பட் ஆனால் கோர்ட்டுக்கு முன்னாடி காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி புகாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவர் இதே நடிகராக இல்லாமல் இருந்திருந்தார், இல்லை தைரியமான முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் கதையே வேறு. குழன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். விசாரிக்கிறோம், காலைல போயிருப்பார் விஜய் அண்ணா, மணி 1 ஆகும், விசாரிக்கிறோம், சாப்பாடு அது கொடுங்க சாப்பிட்டோம். அப்புறம் வந்து 4 மணி ஆகும், இன்ஸ்பெக்டரு போயிடுவார், ரவுண்ட்ஸ் போயிடுவார். இப்போ தான் என்ன மத்தியானத்தில் போய் ஒரு 1 மணி நேரம் பாவம் 1.5 மணி நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். ஏன்னா பொழுதுக்கும் வேலை, கஷ்டமான வேலை, காவல்துறையில் வேலை செய்யுதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்புறம் ஏசி ரவுண்ட்ஸு ரோல் கால் கூப்பிடுவார். அப்புறம் இவர் அங்கேயே தான் இருப்பார். இல்லைனா அமுச்சு விட்டு திருப்பி மறுபடியும் நைட்டு வாங்கன்னுவாங்க. நைட்டு 9 மணி 10 மணிக்கு வருவாங்க, 11 மணி வரலாம் ஆகும். தாங்குவாரா இவர் அவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது அவரால். அது உள்ள அவரோட கால் ஷீட் முடிஞ்சிடும். இதெல்லாம் நிறைய நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், ஆல்வுமன் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள். இந்த குடும்பத்துலேருந்து ஒரு 5 பேர், அந்த குடும்பத்துலேருந்து ஒரு 5 பேர், அங்கே ஒரு 2 வக்கீல், இங்கே ஒரு 2 வக்கீல். என்னென்னா இதுதான் பஞ்சாயத்து. சட்டம் இந்த நாட்டில் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. திருமணம் தாண்டிய உறவு வைத்திருக்கிறவர்களை சட்டம் இப்படி தான் பண்ணுது. ஸ்டேஷனில் வந்து கூப்பிடுவாங்க, என்னப்பா ஒழுங்காக இருக்கிறியா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றாங்க, அப்புறம் விசாரிக்கணும். நீங்கள் கோர்ட்டில் போய் போடுறதா போட்டுக்கோ. அவங்க வக்கீல் என்ன சொல்கிறார், சார் இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னா. ஆனால் 2 நாள் விசாரணை என்பது நடக்கும். கூப்பிட்டு ஏன் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் வரும், சபைக்கு வரும், அநாகரிகமாக இருக்கும். இதெல்லாம் இவருக்கு நடக்காததுனால இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதுன்றாங்க. இன்னொன்று ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, பழைய தலைவர்கள் எல்லாம் பேரை வலிச்சு பேசுகிறாங்க. உடச்சே பேசுமே. எம்ஜிஆர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது, கலைஞர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது. பழைய காணொலிகளில் கலைஞர் அவர்கள் பேசப்பட்டதெல்லாம் தாவேக்கால வெளியிடுறாங்க. யார் வீட்லேயும் வீட்டம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யார் வீட்லேயும் வீட்டம்மா விவாகரத்து கேட்கல. குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்தது, வெளிப்படையாக வரல. அவங்களும் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துலலாம் வந்துட்டு விமர்சனம் தானே, ரசிகர்கள் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டுலாம் யாரும் ரசிகர்களை வந்து இந்த மாதிரி தவறான முன் உதாரணம் பண்ணலை. இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவர் பண்ணுறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. கிராமங்களெல்லாம் அது ஆல்ரெடி பேசுபொருளாகி போச்சு. சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கட்டும். ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் கொஞ்சம் நாகரிகமாக நடத்தும். போட்டோம். இப்போ இதே ஒரு படம் நடிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், த்ரிஷா அவர்களோட ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா காட்சி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். கடைசி படத்தில் கூட இந்த மாதிரி காட்சிகள்லாம் நெருக்கமாக இருக்க மாதிரிலாம் கூட வச்சுப்பார் அவர். காட்சி வச்சுக்கலாம், ஷூட்டிங்குன்னு இல்லாம். பட் பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுன்றது அது அநாகரிகம். ஏன்னா ஒரு சைடு வந்து ஒரு ஒரு விவாகரத்து நிறைய பேருக்கு இருக்குது. இவர் ஒரு நடிகர், அதை தாண்டி நடிகர்ன்றது விட்ருங்க, நடிகருக்கு நிறைய பேர் விவாகரத்து ஆகுது, அதை யாரும் இப்படி பேச போகிறதோ, அதை விமர்சனம் பண்ண போகிறதில்ல. பட் கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அடுத்தவரோட ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனைவியையோ நீங்கள் மனசார அதை நினைக்கிறீங்கன்னா அதுவே தப்புன்றார். எதுக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து நம்ம வள்ளுவ பெருந்தகையை வந்து அப்படி பார்க்குறோம்? நினைப்பே தப்பு, தவறான சிந்தனை இருக்குது. அதாவது களவும் கற்று மரணும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க, ஆனால் அதை கற்றுக்கிட்டு மற, நெறிப்படி நட, அதுதான் வள்ளுவம் சொல்லுது. அப்போது இது எந்த கலாச்சாரத்தில் இது போய் சேர்க்குறது? என்ன சொல்லுவீங்க? இப்போது நிறைய என்னன்னா, பெண் கொடுப்பவர் பெண் எடுப்பவர், இல்லை திருமணம் ஆண்கள் இருந்தாங்க கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, விஜய் ரசிகராக இருந்தால் கொடுக்காதீங்க அப்படின்னு இப்போ சமூக வலைத்தளத்தில் எல்லாம் பிரிவுங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பொண்ணு வச்சுருக்கீங்கன்னா மாப்பிள்ளை விஜய் ரசிகராக செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை உங்கள் வீட்டில் பையன் இருக்கார், நீங்கள் வந்து பொண்ணு தேடுறீங்க அப்படின்னா பெண் வந்து விஜய் ரசிகையான்னு செக் பண்ணிக்கோங்க, இருந்தால் கொடுக்காதீங்கன்றாங்க. இதெல்லாம் தேவையா தேர்தல் நேரத்தில்? இன்னொன்று, உங்களுக்கு இருக்கிற ஒரே பலமே அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இப்போ அவங்களுக்குள்ளேயே முரண். என்னடா இது, இவரை சப்போர்ட் பண்ணலாமா, இது ஏதோ உதைக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி விஜய் சார் மாதிரி சிந்திக்கிறவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? திமுக மோசம், அதிமுக மோசம், ஒரு மாற்று வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு நியாயம், தப்பு கிடையாது. ஒரு விஷயத்துக்கு மாற்றம்ன்றது தேவை அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. புதுசாக இருக்கார், ஒரு புது வரவு நல்லது செய்வார் நினைக்கிறது தப்பு கிடையாது. கரூரில் காவு வாங்குச்சு, காரணம் யார்? இவர். ஜனநாயகன் படம் கோர்ட்டுக்கு போகாமல் அப்போவே ரிவ்யூ போயிருந்தால் படம் வந்திருக்கும். அதை வந்து தேவையில்லாமல் பெருசாக்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கினது இவர். விவாகரத்து மேட்டர் 2021 ஓடிக்கிட்டு இருக்குது பஞ்சாயத்து. அதை அப்போவே வக்கீலை வச்சு சரி பண்ணி அவுட் ஆஃப் த கோர்ட்டு செட்டில்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று
பிரிஞ்சிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. செட்டில்மெண்ட்டு கேட்டிருக்காங்க, பணம் செலவு பண்ண தயாராக இல்லை, இவ்வளோதானே. யாருக்குப்பா கொடுக்க போகிறீங்க? உங்கள் தலைமையில் தூக்கி வச்சுட்டு போக போகிறீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆணும் தன்னோட மனைவிக்கோ இல்லை தன்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்க மாட்டேன், நான் ஒண்டி சொகவாசியாக இருக்கணும்னு நினச்சா குடும்பம் தாங்குமா? எதுக்கு ஒரு ஆண் வந்து ஓடுறான்? எதுக்கு பெண்களோட பார்க்க ஒப்பிடுக்குமா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான்? எதுக்கு சாகுறான்? ஒரு சில பேர் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான், அது வேற. நான் அவங்கள பற்றி பேசலை. இல்லை குடிகார பாவிகள் இருப்பார்கள், மன்னிக்கணும், மது பிரியர்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உழைக்கிற ஆண்கள் இருக்க தானே செய்கிறாங்க. பாரத்தை தோளில், அதாவது ஆம்பளை அழுத அசிங்கம், பா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா, ஏங்க அது மாதிரி பொண்ணுக்கு வந்து வரம் பார்க்க வராங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு நகைலாம் எடுக்கணும், சரிம்மா பார்த்துக்கிறேன், முட்டி வலிக்குது பார்த்துக்கிறேன். தன்னோட மகன் வளர வளர இல்லை மகள் வளர வளர தன்னோட சொந்த செலவுகளை குறைத்து கொண்டு, விலை ஜாஸ்தியாக அவன் பருவத்தில் 20, 25 வயசு 30 வயசில் இருக்கும்பொழுது போட்ட 2000 ரூபாய்க்கு சொக்கா எடுக்கிறாரு, 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறவர். அந்த பசங்க வளர வளர 300 ரூபாய்க்கு குறைச்சிக்குவார், 300 ரூபாய்க்கு செருப்பு வாங்குவார், 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு துணி வாங்குவார். பசங்களோட செலவு கூடும், குடும்ப செலவு கூடும். இந்த பாரத்தெல்லாம் தாங்குறவங்கள தானே அப்பான்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு அந்த ஸ்தானத்தில் தானே இருக்கீங்க, அப்பா ஸ்தானம் தானே நீங்கள். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் இப்படி வெளிப்படையாக பண்ணலாமா? அப்போது நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? சட்டப்படியாச்சும் அட்லீஸ்ட் செய்கிறீங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் அதை முடிச்சிருக்கணும். சரி, 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு, கருப்பு பணம் வந்துச்சு, மாட்டியாச்சு, மாட்டினாச்சு. இல்லை, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பண்ணோம், காதும் வச்ச மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணி அதை முடிச்சு விட்டுருணும். 1.5 கோடிலாம் ஒரு பணமா சார் உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு? கட்ட மாட்டேன், வைக்கல வச்சு பார்ப்பேன். கஞ்சர்களுக்கு அரசியலில் இடம் கிடையாது. என்னடா பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறேன்? அப்படி கிடையாது. அரசியல் என்பது 4 பேருக்கு உதவுகிற இடம். மக்களுக்காக நேரத்தை செலவிடாதவனும் கஞ்சந்தான். அப்படி என்னென்னா கஞ்சத்தனன்றது என்ன? உங்களோட நேரம் செலவு பண்ணாமல் இருப்பீங்க, உங்கள் பணத்தை செலவு பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை உங்கள் உழைப்பு கொடுக்காமல் இருப்பீங்க, இதெல்லாம் கஞ்சத்தனம். இதை யாரும் ரசிக்க மாட்டாங்க. உங்களோட நேரத்தை, உங்களோட உழைப்பை, உங்களோட பணத்தை, உங்களோட இமோஷனை, அதெல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வள்ளல். இவர் வெறும் சென்டிமெண்ட்டு, இட்ஸ் அ இமோஷன், இட்ஸ் அ கனெக்ஷன், இட்ஸ் அ பாண்ட், இட்ஸ் அ மோஷன் இப்படின்ற மாதிரி சும்மா பஞ்சு டைலாக் விட்டுட்டு இருக்கிறார். நேற்று பண்ணது என்ன? அது இமோஷனா? யார் விட்டு இமோஷன்? அது மக்கள் ரசிக்கிறாங்க. உங்கள் சொந்த தொண்டர்கள்ட்டே கேளுங்க, எல்லாருமே வந்து உங்களை மாதிரி இருப்பாங்க. உங்கள் சொந்த தொண்டர்கள் தான் இன்றைக்கி காலையிலேருந்து நேற்றுலேருந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்ன ராங் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ, ஏன் ப்ரோ இனிமேல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் கூட நிற்க மாட்டோன்னா, எக்கெடு கட்டுனா ஒழிங்கன்னா, வர்ச்சுவல் வாரியர்ஸில் பல பர்சன்டேஜ் வந்து திரும்புகிறாங்க. அது ஒரு சைடில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கேள்வி கேட்குறாங்க, எந்த தலைவனாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அதுக்கு நடுவில் ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டு விட்றாங்க. கவுண்டமணி வந்துட்டு, நீங்கள் அந்த அம்மாவோட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, ஏன்டா கேட்குறேன், நான் தொண்டை கேட்பேன், சாயந்தரம்னா 5 ரூபா டீக்கு வாங்கி போகிறவன் நீங்களாம் கேட்குற அளவுக்கு நானா இருந்தால் இருங்க, எல்லா கட்டி போங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை தான் செய்வேன்னு அது ஒன்று ஓடிக்கிட்டு. இல்லை, அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரா? நான் என்ன பண்ணாலும் மக்கள் என் கூட இருப்பாங்க சார். மைண்ட் செட்டில் சார் அவர் பண்ணுறது உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம். ஒன்று சொல்லுவா, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சட்டமன்றத்தில் நான் பார்த்துருக்குறேன், பெரிய ஆளாக இருப்பாங்க. இந்த காருக்கு நடுவில் ஒரு சில எம்எல்ஏக்கள், அதில் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் நான். பயந்து சிகரெட்டு குடிப்பாங்க. சிகரெட்டு என்னது? ஒரு சிகரெட்டு ஏதோ இப்படி பதட்டத்தோடு நான் பார்த்துருக்குறேன். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மது சாப்பிட்றது, பாக்கு போடுறது, சிகரெட் பிடிக்கிறது நிறுத்திடுவாங்க. ஏன்னா கிட்ட போய் பேசும்போது அந்த வாடை வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயம். இன்னமும் கட்சி தலைவர் அப்படின்றதுனால டப்புன்னு அப்படி போய் அப்படிலாம் பேச முடியாது. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கலாம், நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், கட்சிக்காரராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம். நாளைக்கு மன்ற கூட்டம் இருக்குன்னா முன்னாள் நைட்டு இஷ்டத்துக்கு சுற்றின்னு இருக்க முடியாது. ஏன்னா காலைல 10 மணிக்கு பெல் அடிக்கும்போது அந்த வெள்ளையும் சொல்லயமாக போய்ட்டு அப்படியே பட்டையெல்லாம் போட்டு அப்படியே அமைதியாக நிற்கணும். முன்னாள் நைட்டு என்ன பண்ணுறதா காலையில் இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கு அதுதான் இலக்கணம். குறைஞ்சபட்சம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க, மாமூல் வாங்குறீங்க, அதெல்லாம் அப்புறம். பட் இந்த இருக்குல்ல, இந்த பங்க்சுவாலிட்டி, இந்த டைமிங்கு, அந்த 4 பேர் பார்க்கும்போது வெள்ளையும் சொல்லுமா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் பேசிக். ஏன் அவங்களுக்கு வந்து நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் மந்திரி என்ன யார் கேட்க போகிறா, கால் மேலே கால் போட்டுன்னு பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா பொதுமக்கள்கிட்ட நம்மளை எடை போட்டுருவாங்க.
ஆல்ரெடி அரசியல்வாதினாவே கெட்ட பேர். இதில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில் பண்ணோம்னா நம்மளை மக்கள் எடை போட்டுட்டாங்கன்னா நம்மளோட அந்த நல்ல பேர் போயிடுச்சுன்னா நம்ம அரசியலே பண்ண முடியாது. ஒரு அரசியல்வாதிக்கு மூலதனம் என்ன? இமேஜ். அந்த இமேஜை உடச்சிக்கிற மாதிரி வேலை எந்த புத்தி கூர்மையாக இருக்கிற அரசியல்வாதியும் பண்ண மாட்டேன். எல்லா அரசியல்வாதியும் நல்லவங்க நான் வக்காலத்து வாங்கலை, எல்லா அரசியல்வாதியும் கெட்டவங்களும் நான் சொல்லலை. ஆனால் அரசியல்வாதிகள் நிறைய விஷயம் அட்லீஸ்ட் நடிக்க செய்வாங்க. இவர் ஒரு நடிகை, ஆனால் வெளிப்படையாக பண்ணுறாரு. ஏற்றுக்கிற மாதிரி விஷயங்களா இது? வரி ஏய்ப்பு, படத்துக்கு அதிகமாக டிக்கெட்டுக்கு காசு விற்கிறது, திருமணம் தாண்டி ஒரு சிலரோட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது, என்ன விதமான அரசியல் இவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தராரு? சரி, ஒரு மாணவன் வந்து தஞ்சாவூரில் இது பண்ணியிருந்தாப்புல, அடிபட்டுச்சு, அவங்க அப்பா பால் வியாபாரம் செய்கிறாரு, ஒரு ஆறுதல், ஒரு பண உதவி, உங்களை பார்க்க தானே வந்தான் குழந்த. நான் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபேன்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடிபட்டுருக்குறாப்புல, அவங்க அப்பா எதையாச்சும் விற்று எதையாவது பண்ண, பிள்ளையாச்சே விட்டுற முடியாது, இதுக்கப்புறமா திருந்துவான் அப்படின்னு நினைக்கிறேன்னா அழுவ கூட தெரில அந்த மனுஷனுக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரில, பாவமாக இருக்குது. அப்போது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் புரியறதில்ல, இது மாதிரி இருக்கிறார் அவர் வந்து 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு அவர் கூட பேசியிருக்கிறாங்க முன்னாடி. நிறைய பேர் இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. வியூக வகுப்பாளர்லாம் விஜய்க்கு வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. இப்போ யாருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா, இந்த ஆங்கில பத்திரிகை வட இந்தியாவிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா வீடியோ விஷுவல் அற்புதம் அருமை அப்படி இப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது காட்சியாக காட்டுறதுக்கு. அதை பார்த்துட்டு இப்போ அவர்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் புரியப்படும். அதனால தான் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வருது. இதற்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது விஜய் பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, அவர் யாருன்றது அந்த விஷயம் ஒவ்வொன்றா மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், அவர் தொகுதியாக போக மாட்டார் அப்படின்னு. அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆனால் முக்கியமான கல்யாணத்துக்கெல்லாம் போத்துருது. இதே மாதிரி கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க? நைட்டில் போய் பார்க்கலாம், விடிகாத்தில் போய் பார்க்கலாம். 6:30-7:30 முகூர்த்தம் இருக்கும். 5:30 மணிக்கு போயிட்டு காலையில் போயிட்டு தாலியை தொட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயர் வந்தோடனே திருமணம் பண்ணிக்குவோம். நல்லா நான் விஜயண்ணா ஒரு சால்வை இந்த ஒரு 20,000 ரூபா பணம் வச்சு கல்யாணத்துக்கு நல்லபடியாக இது எதனா யாருன்னா வாழ்த்தி கொடுத்துருப்பார், எதனா பண்ணியிருப்பார். போயிட்டு வைப்பு பண்ணிட்டு சாங்கு போட்டு வைப்ஸ் பண்ணிட்டு உங்கள் விஜய் உயிரென வரமானோம்னா ஊன்னு கத்துற ஒரு கூட்டம். மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் தேவையில்லாமல் வந்துட்டு அரசியல் தெரியாமல் இவர் பண்ணுறது அரசியல் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதற்கு உண்டான கூலியை வந்து விஜய் வந்து தேர்தலில் கொடுப்பார். டிஎம்கே கவர்மெண்ட்டோட அடிக்கடி பிரச்சனை பண்ணிருந்த ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இடம் மாற்றிருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் இது பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்குன்னு 4 வருஷம் ஆயிருக்கு அவர் வந்து. அவரை ஒண்டி மாற்றலை, நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து இது ரொம்ப அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு ஆர்டர். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் என்பது வந்து 3 வருடங்கள், குறைந்தபட்சம் 2 வருடம், 3 வருடத்துக்கு மேலே ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது நம்ம பார்த்துருக்கோம். பட் ரவி அவர்களுக்கு ரொம்ப நீண்ட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இது நல்லது. ஏன்னா RN ரவி அவர்கள் வந்து அவர் ஒரு சைடு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆளுநரை வைத்து அரசியல் பண்ணால் அதை ஏற்கக்கூடிய தன்மை தமிழக மக்களுக்கு கிடையாது. அரசியல் யார் பண்ணுமோ அவங்க தான் அரசியல் பண்ணோம். ஆளுநர் என்பது அது வந்து ஒரு ஒரு அலங்கார போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டுடைய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு உளவு சொல்கிறது, இல்லை மத்திய அரசு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதை சரி செய்கிறது, இல்லை முதலமைச்சருக்கு சுகம் இல்லை, இல்லை ஆட்சி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கவர்னர் பயன்படுவார். மற்றபடி ஆக்கப்பூர்வமான முடிவுகள் பார்த்திங்கன்னா இந்த துணைவேந்தர் நியமனம், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது, நல்ல அறிவுரை சொல்கிறது, நல்ல பண்பாக இருக்கிறது. ஒரு கவர்னராக எக்ஸலன்சி, மாண்புமிகு, மரியாதைக்குரிய அப்படின்ற மாதிரி ஒரு மாண்பு இருக்குது. அப்போது அப்படி இருக்கக்கூடியவர் வந்து தமிழகத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டார். தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணுமா, இல்லை தேசிய கீதம் நாட்டுப்பண் முதல்ல பாடணுமா அப்படின்றதுல ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து துணைவேந்தர் நியமனத்தில் வந்துட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். கவர்னரை மாற்றினது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அவங்களோட ஒரு நட்சத்திர பேச்சாளர், அதாவது ஸ்லீப்பர் செல், கிட்டத்தட்ட திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் கவர்னராக இருந்தார் RN ரவி அவர்கள்.
அவர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் வந்து திமுகவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அதாவது எதிர் அரசியல் பண்ணுவாங்க, பாருங்கள் கவர்னர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிமேல்ட்டு அது வந்து இப்போது ராஜ்பவனில் லோக் பவன் மாற்றினார். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. போர்டு தான் திருப்பி அடிச்சு மறுபடியும் பெயிண்ட் அடித்து லோக் பவன் மாற்றினாங்க. மக்களுக்கு வந்து கவர்னர் அப்படின்றவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை எடுத்து பேசலாம். உதாரணத்துக்கு இந்த கவர்னர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதியாகவே மாறிட்டு இருந்தார். பாஜக இங்கே ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பேசுவதுன்றது வேறு. அண்ணாமலை செய்ய வேண்டிய அரசியலையும் நயினார் நாகேந்திரன் செய்ய வேண்டிய அரசியலையும் கவர்னரும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அப்படி ஒருத்தர் வந்து தமிழக மண்ணிலேருந்து அவர் வேறு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து அட்வான்டேஜ் அதிமுக, டிஸ்அட்வான்டேஜ் திமுக. இன்றைக்கி கூட வில்சன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதாவது இப்போ இங்கேருந்து போகிறாரு, எங்களுக்கு ஒரு இழப்பு தான், எங்களுக்கு தேவையான ஒருத்தர் போகிறாரு, ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இப்போ அவர் போகிறாரு, அங்கே வந்து டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கும் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் இனிமேல் தலைவலி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கடைசி சொட்டு வரலும் கவர்னரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு திமுக நினச்சிருந்தாங்க. விடாமுயற்சியாக கவர்னர் பேசினோன்னாங்க. கடைசியில் அந்த RN ரவி வந்து மாற்றி விட்டார்கள். இது வந்து உள்ளபடியே வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, ஒரு பேக்கேஜ் வந்து அதிமுக குறையுது. இப்போ கவர்னர் பேரை சொல்லி இனிமேல் பிரச்சாரம் பண்ணால் அதான் அவர் தான் போயிட்டார் அப்புறம் என்ன அப்படின்னு அது எடுபடாது. அவர் மாற்றிட்டாங்கன்றது வந்து மமதா பானர்ஜி சொல்கிறாங்க, எங்களுக்கு இது தெரியாது. இல்லை, இங்கே RN ரவி அவர்கள் இங்கே பண்ண அட்டகாசம்லாம் அங்கே போய் மமதா பானர்ஜி கிட்ட பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பாவம் எதுக்கு அப்படி இப்படின்லாம் எடுத்துகிட்டு போவார், இல்லை எதுக்கு சண்டை சச்சரவு பெருசா அப்படின்னு கூட நினைப்பார். இதே அம்மையார் ஜெயலலிதா இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு கவர்னர்லாம் இருந்தால் வண்டியில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகும், கவர்னர் ஆஃபீஸ்க்கு கரண்ட்டு கட் ஆகும், இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க முதலமைச்சர்கள். இவரை நல்லா லூஸாக ஜாலியாக விட்டதுனால திராவிடம் நாங்கள் பயப்பட மாட்டோம், தொட்டுப்பார் சீண்டிப்பார் இப்படி பேசிகிட்டே இருந்ததுனால அவர் என்ன நினச்சாருன்னா ஜாலியாக தானே இருக்குது, வெறும் பேசுகிறதோடு நிறுத்திடுறாங்க, வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படின்னால இன்னொன்று தமிழ்நாடு வந்து ஒரு அமைதியான மாநிலம், ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஊட்டியிலே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய இடம், மான் இருக்குது, மயில் இருக்குது, ரம்மியமான ஒரு சூழலில் ராஜ்பவனில் 4 வருஷம் நல்லா சந்தோஷமாக இருந்தார். இப்போ வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு. அங்கெல்லாம் வந்து சிபிஐ ஆஃபீஸர் வந்தவுடனே விசாரணைக்கு வந்தால் சொல்லாமலாம் வந்தால் 8 இடுப்பு மேலே வச்சு கலாட்டா பண்ணக்கூடியவர்கள் அங்கே சிபிஐக்கு அந்த நிலைமை. அப்போ கவர்னர்லாம் என்ன பாடுபடுத்துவாங்க வெஸ்ட் பெங்கால். அதாவது உண்மையிலே எதிர்க்கிறது பிஜேபி அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ திமுக எதிர்ப்பு இருக்கே அப்படின்னா திமுக வந்து கொள்கை ரீதியாக எதிர்ப்பாங்க, மற்றபடி வந்து தீவிர எதிர்ப்பு என்பதெல்லாம் கிடையாது. கொள்கை ரீதியாக ஆமாம் நாங்கள் எதிர்க்கிறோம் திமுகவோட கூட்டணின்றது போவோம். கவர்னர் வந்து நல்லாயிருக்கும். இனிமேல்ட்டு RN ரவி அங்கே போய் என்ன பண்ணுறாருன்றது பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் இழிச்ச வாய்ங்க, நம்ம தமிழர்கள் வந்து பொதுவாக பெருசாக அதை இது பண்ணிக்க மாட்டோம். அங்கே வந்து அப்படிலாம் விடமாட்டாங்க. அங்கே அவர் கரெக்டாக அந்த மண்ணுக்கேற்ற, அதாவது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி போகணும். இல்லைன்னா அவருக்கு தான் கஷ்டம். அவருக்கு ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவால்லாம் இருக்காது. என்ன சவால் அவருக்கு? அவரை வந்து தண்ணி குடிக்க வைப்பாங்க மம்தா பானர்ஜி. கஷ்டம். இந்த மாதிரி இந்த கான்வாயில் போகிறது, எக்ஸலன்சி கான்வாய் ஓவர், எக்ஸலன்சி வராரு, மேதகு ஆளுநர் அப்படியெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஒழுங்காக நடந்துக்குன்னா ஒழுங்காக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடியவங்க தான் மம்தா பானர்ஜி. ஸ்ட்ராங் ஃபியரி ஃபைட்டர் மம்தா பானர்ஜி. அவங்கக்கிட்ட போயிட்டு இவருலாம் அரசியல்லாம் பண்ண முடியாது. அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணலாம், கவர்னர்லாம் அரசியல் பண்ண விட்டுலாம் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. பார்த்ததும் கிடையாது. தமிழகத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. மேயர் ஜெயலலிதாலாம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க கவர்னர். மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் கவர்னரை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். பட் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த கவர்னர் நமக்கு வசதியாக இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு. சரி, உங்களுக்கு வந்துங்க ஒரு டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தேவை அரசியலில். இப்போது திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு குறுக்கீடு, கவர்னர் ஒரு குறுக்கீடு, அப்புறம் பிளவுபட்ட அதிமுக, ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், சசிகலா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தப்போ இப்போ விஜய் வேறு வந்துட்டாப்புல. விஜய் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அப்போ இதிலெல்லாம் என்ன ஆகுதுன்னா, திமுக செய்யக்கூடிய நல்லது பேசப்படுது அரசாங்கம் மூலிமா. பட் கெட்டது பற்றின விமர்சனங்களோ, கெட்டது பற்றின புரிதல்களோ, இல்லை ஆட்சிக்கு எதிரான அந்த கெட்ட பேர் என்பது வராமல் வந்து அதை பார்த்துக்கினாங்க. ஒன்று. இரண்டாவது, ஆட்சிக்கு கெட்ட பேர் வர நேரத்தில் முதல்வர் வந்து அவர் ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறார். தொடர்ந்து இந்த உழைப்பு அப்படின்னு வரும்போது முதலமைச்சருக்கு இப்போ வெளிப்படையாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி திருப்பி வேணும் அப்படின்னு நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சிக்கல்.
நிறைய பேர் எப்பா வானம்பா போதும்பா பார்த்துட்டோம் அப்படின்ற அந்த மாதிரி பேசுகிற தன்மை இருக்குது. முதல்வர் வேட்பாளர் சிஎம் சார் ஸ்டாலின் தொடரணுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, கட்சி வந்து ரொம்ப கெட்ட பேர் எடுத்திருக்கு இந்த ஆட்சி காலத்தில். கட்சிக்காரர்களோட நடவடிக்கை, எம்எல்ஏக்கள், ஒரு சிலர்லாம் வந்து இந்த பெட்டிஷன் கடை, சின்ன சின்ன கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்களா இந்த முனையில், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம போய் ஒரு சில நேரத்தில் பத்திரிகை கேட்கும்போது கட்சிக்காரங்க தான் பெட்டிஷன் போடுறாங்க, கடையை காலி பண்ணு, அத்தை தூக்கு இத்தை தூக்குன்னு ஒரே கடுபடியாக இருக்குது, கட்ட பஞ்சாயத்து, ஒரு கடை நடத்த முடியாது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் அவங்க, அப்புறம் ஐயப்ப சேகர்பாபு போன்றவர்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். போராட்டங்கள் எப்படி பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு, பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு. அப்போ ஒரு 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 நன்னதிப்பு பெறுற மாதிரி கிடையாது. இப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அந்த ஒரு ஆடியோ ஒன்று லீக்கு தான் பிரச்சனை. மற்றபடி வேறு எதுவும் அவர்னால வந்து கட்சிக்கு கெட்ட பேர் இல்லை. இப்போ தங்கம் தென்னரசு இருக்கார், அவர்னால கட்சிக்கு பெரிய கெட்ட பேர் கிடையாது. அது மாதிரி கொஞ்சமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. பட் மற்றபடி இந்த மணல் குவாரி, கல் குவாரி, இந்த மாதிரி விஷயத்தில் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர். முதல்வரோட அந்த இதனால, அமைப்புனாலையும் முதல்வரோட ஒரு சில திட்டங்கள்னாலையும் திமுக அரசு வந்து இன்றைக்கி பாதுகாக்கப்படுகிறது. ஒருவேளை முதல்வரோட அந்த இது உடையுது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி காத்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுபொருள் ஆகாமல் போனதுக்கு ஐயா ஆளுநர் ரவி அவர்களும் ஒரு காரணம். அப்போ திமுகவுக்கு வந்து என்னென்னா அது ஒரு வசதியாக இருந்தது. அந்த மக்கள் எதிர்ப்பு என்பதோ இல்லை ஆட்சியின் மீது விமர்சனம் என்பது வராமல் இருப்பதுக்கு ரவி போன்றவர்கள்லாம் உதவி பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட்டணியோட சக்ஸஸ்ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டாங்க. 28+1 அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில் வந்து மொத்தம் 21 கட்சிகள் இருக்குது. இது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக அமையுமா? ப்ளஸ் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணின்னு சொல்லலாம். சரிங்க, அதாவது பேசுபொருள், பர்செப்ஷன், கட்டமைப்பு அப்படின்றத வந்து திமுக வந்து முன்னிலையில் இருக்குது, தொடர்ந்து முன்னிலை. அந்த சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பண்ணார், முதல்வர் இப்படி கை முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்னென்னா தாவேக தலைவர் விஜய்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ் தான் அது. ஏன்னா அதிமுக வந்து அவங்க குறைத்து மதிப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் நிறைய வாட்டி தோல்வியை பெற்ற கட்சி தான் திமுக. அதேமாதிரி திமுகவிலையும் அதிமுக நிறைய வாட்டி தோல்வியை பெற்ற கட்சி தான் அதிமுக. அதனால் எதிரியை வந்து குறைத்து மதிப்பீடு என்பது திராவிட கட்சிகள் இருக்காது. எதிரிகளை ரொம்ப குறைத்து மதிப்பிடுற அந்த தன்மை என்பது தாவேக்காக்கு அதீதமாக இருந்தது. அதனால தான் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க காங்கிரஸ் கட்சிக்கிட்ட தாவேக்கா தொடர்பில் இருந்ததுனால தான் காங்கிரஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா முதல்வர் கஷ்டப்பட்டு அந்த ஒரு கூட்டணி பிரம்மாண்டமாக இருக்குது, வெற்றி பெறும் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை அப்படியே கட்டமைச்சிட்டு இருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்டது காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், கிரீஷ் சோடங்கர்லாம் அதில் வேலையை பண்ணி விட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தது என்னென்னா ஒரு 3 சீட்டு. இந்த 3 சீட்டை பேட்டியெல்லாம் கொடுக்காம, ட்ராமாலாம் பண்ணாமல், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது பண்ணுவாயோ, மரியாதை கொடுக்க மாட்டாயா அப்படின்னு இப்படியெல்லாம் போட்டதுக்கு பதிலாக வீட்லேயே போய் உட்காந்து இவங்களே வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கூட கொடுத்தா தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம், இல்லை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நான் வீட்லேயே போய் உட்காந்துருக்கலாம். இல்லை அன்னாரி வாழத்தில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவோம், யாருன்னா வெளில கேட்டால் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம், ராப்பகலாக பேசிகிட்டு இப்படி கூட பண்ணியிருக்கலாம். இப்போ டிஆர் பாலுவே போயிட்டு அவர் என்ன தான் ரேகிங் பண்ணாலையும் இல்லை கமிட்டியில் முடியாத விஷயமே கிடையாது. இந்த கமிட்டி என்பதே கண் துடைக்கும். கடைசியில் முக்கியமான 2 பேர் வந்து பேசும்போது தான் முடியுது பஞ்சாயத்து. சிதம்பரம் போகிறாரு, முதல்வரை பார்க்குறாரு, அங்கே கனிமொழி வராங்க, மேலே பேசுகிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, முடியுது. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை பண்ணாமல் மாநில பார்வையாளர் வருவார், தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக இவர் தான் இன்சார்ஜ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரி பிஸ்கெட் இப்படி தொட்டு இப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி சுற்றி இப்படி சாப்பிட்றது, அந்த மாதிரி அந்த வேலையை தான் பண்ணாங்க. இதில் பத்திரிகையாளர் நமக்கு ஒரே கூட்டணி இருக்குமா, போயிடுமா, வருமா, வராதா, என்ன செய்கிறார் ராகுலும் பேரை கெடுத்துக்கிட்டார் இந்த சீசனில். ராகுல் காந்திக்கு பழைய பேர் கிடையாது. ராகுல் காந்திக்கும் இதில் ஏன்னா ஒரு கொள்கை, ஒரு கூட்டணி அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் ஒரு நாகரிகம், ஒரு மரியாதை என்பது இருக்கணும். இங்கேருந்து ஹைதராபாத்தில் போய் ஆளை வச்சு பேசுறது, அப்புறம் இவர் விஜய்க்கு பேசுறது, அங்கே கருத்து கேட்குறது, என்ன கொடுக்குறாங்கன்றது. கட்சியில் என்னென்னா விஜய் அவர்களுக்கு பட்டநாமம் போட்டது யாருன்னா ராகுல் காந்தி. இதில் வந்து இப்போ மன வருத்தமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, இதான் முடிஞ்சு போச்சு, தியாகம்னு சொல்லிட்டீங்க. அப்புறமா திருப்பி மறுநாள் இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்கு இதில் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. பெரிய அதாவது உழைப்பை போடாமல், பணத்தை செலவு பண்ணாமல், பூத்தில் ஆள் இல்லாமல் உங்களுக்கே மன வருத்தமாக இருக்குன்னா 28 சீட்டு இன்றைக்கி திமுக கட்சிக்காரங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு போச்சு, அவங்களுக்கு எவ்வளோ வயிறு எரியும். உழைக்காத நீங்கள் பண்ணையார் அரசியல் பண்ணுற உங்களுக்கே 28 பத்தலைன்றீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இப்போ அறிவிப்பு, இப்போ மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் ஈரோடில் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஒரு கட்சிக்காரங்க இருப்பாங்க திமுகவில், 5 வாட்டி ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன், 25 வருஷமாக ஒன்றியத்திலே இருக்கிறேன், 30 வருஷமாக வந்து சீட்டு கேட்டுட்ருக்காரு எங்கள் அப்பா,
எனக்கே இப்போது குழந்தை பிறக்கும்போது எங்கள் அப்பா இன்னும் இயக்கத்தில் இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு மனக்கசப்பு தான். இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லணும்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயிறு எரியும் திமுக கட்சிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ ஆட்சியில் இருக்குது. இப்போ ஒரு ஆட்சியில் நம்ம வந்துட்டோம், முதல்வருக்கு பேர் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக கூட்டணியை சேர்த்து இந்த சீட்டெல்லாம் தாராவாத்து கொடுக்க போகிறீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, சிக்கல் ஒன்று காத்திருக்கிறது. மற்றபடி வந்து தாவேகாவோட எபிசோட அலையன்ஸில் 2 பேர் முடிச்சு விட்டாங்க. அதில் பெரிய பங்காற்றுறது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின். அவர் ஒரு 70 விழுக்காடு பண்ணியிருக்காருன்னா மிச்சம் ஒரு 30 விழுக்காடு வந்து எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒருவேளை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியே வந்துட்டு சேர்த்துக்கல, இல்லை சிறிய சிறிய கட்சிகள் பேசலை அப்படின்னா அவங்க கூட யாருன்னா விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அழகாக இப்போ எல்லாருமே வந்து திமுக நோக்கி தானே போயிருக்காங்க. ஓபிஎஸ் ஆகட்டும், பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இதெல்லாமே வந்து பேசப்பட்டது. செங்கோட்டையன் என்ன சொன்னார், டசனாக வருவாங்கன்னாரு. ஆதவ் என்ன சொன்னார், அமைச்சரே வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் எல்லா அமைச்சர்களும் அங்கே உட்காந்து முதல்வர்கிட்ட 2030 விஷன் எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், 5 வருஷம் இதெல்லாம் சாதனை அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு என்னென்னா விஜய் என்னென்னா அவரோட நண்பரோட கல்யாணத்துக்கெல்லாம் போயின்னு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதுதான் நாட்டில் நடக்குது. டிஎம்கேயும் காங்கிரஸ் இந்த இருபரியில் கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை வருமா? பேசிக்காக வந்து ஒரு எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிக்கு போச்சுனாவே அந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகள் கொஞ்சம் சோர்வாகும். என்னன்னா நம்ம மாவட்டம் நிற்கணும், நம்ம ஒன்றியம் நின்று இருக்கோம், நம்ம நகர செயலாளர் நின்று இருப்பார், அவங்களுக்கு போய் கூட்டணிக்குன்னுவாங்க. 1. 2வது செலவுகள் வந்து திராவிட கட்சிகள் அளவுக்கு தேசிய கட்சிகளோ சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பண்ணுறது கிடையாது. அப்போ கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் என் கை காசையும் போட்டு 3 வேளை சாப்பாடு செலவெல்லாம் பார்த்து கட்சிக்காரங்களுக்கெல்லாம் செலவையும் பார்த்து ஜெயிக்கவும் வைக்கணும், இவங்க இப்போ நோட்டே அவுக்க மாட்டாங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே இருக்குங்க. பணம் வந்து விளையாடுங்க தேர்தலில். அது அந்தந்த பெரிய கட்சி நிற்கும்போது அந்த செலவு நல்லாயிருக்கும். அது ஒரு சிக்கல். இன்னொன்று, சரி பணம் கொடுத்துட்டா என்னோடய வாய்ப்பு போச்சு இல்லை, நீ பணம் கொடுத்துட்டா நான் அதை வாங்கிக்கின்னு உனக்கு வேலை செய்யணுமா அப்படின்றது இருக்கும். இது எல்லா காலத்துலையும் எல்லா கட்சி கூட்டணிலையும் இருக்குங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல சீட்டு வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற அதிமுகவில் சீட்டு வாங்கணும்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மனச்சோர்வு வரும். இதில் தலைமை வந்து கூப்பிட்டு அதை எந்தளவுக்கு சரி செய்யுதுன்றது தான் முக்கியம். அந்த கூட்டணி ஜெல்லாகணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, போன வாட்டி 2020 கூட்டணி ஜெல்லாச்சுங்க. பட் இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமான கூட்டணியை கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. சமையல் செஞ்சுருக்கிறாங்க, அதில் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அந்த நேரம் உணவு பரிமாறும் போது தான் சாப்பிட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லை எப்படின்னா ஏதுன்றது. அதனால் மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது ஒன்று. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட்டணி நல்லா இருக்குது பிரம்மாண்டன்றதுல ஒரு வெற்றி. ஆனால் சீட்டு கொடுக்கும்போது அது ஒரு சிக்கல். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், உள்ளடி வேலை நிறைய நடக்கும், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் திமுக தயாராக இருக்க வேண்டும். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த வாட்டி வந்து அதிக சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு செட்பேக். இப்போ டிஎம்கே காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் வந்து டிஎம்கேவோட குரல் தான் ஓங்கி இருந்தது. அதேமாதிரி என்டிஏ எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஎம்கே என்டிஏ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து பாஜகவோட குரல் தான் ஓங்கியிருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து அதிமுக தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பு இருக்குமா? டெல்லிக்கு போய் பார்க்குறதுக்கு அடிக்கடி அங்கே போகிறது கொள்றதுனால தான் அந்த ஒரு பேசுபொருள், அந்த ஒரு பிரச்சனை 1. 2வது பெரிய பிரச்சனை என்னென்னா, மோடி இங்கே வருவார், இங்கிலீஷ்லலாம் பேசுவார், எங்களோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல மாட்டார், என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து உறவாடி கெடுக்கிறதுன்னு இல்லையா, அந்த வேலை தான் இது 2. 3வது வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்களே ஆட்சி அதிகாரம் பங்கு அப்படி இப்படின்னு கேட்டு இன்றைக்கி சைலண்ட் ஆகிட்டாங்க. நடுவில் இவங்களுக்கு கண்ணா கொஞ்சம் லட்டு தின்ன ஆசைன்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் அவங்க நிர்வாகிக்கிட்ட நீங்கள் கூட அமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. மக்கள் தான் அதை முடிவு பண்ண போகிறாங்க, யார் அமைச்சர் ஆகணும், யார் எதிரில் உட்காரணுன்றது. தேசிய கட்சிகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு அதீதமாக போட்டு ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாதிரி நான் நம்பலை. நிறைய வியூக வகுப்பாளர் பத்திரிகையாளர்கள் வந்து மேபி தொங்கு சட்டமன்றம் வரலான்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. விஜய் வந்து ஒரு சில இடத்துல வந்து கட்டையை கலப்புவார், அதாவது ஜெயிக்கிறவங்கள தோக்க வைப்பார், தோக்கிறவங்கள ஜெயிக்க வைப்பார். ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டாருன்ற மாதிரி தான் நான் களத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் சண்டை என்பது அதிமுகவுக்கு திமுக தான். அது வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். கொங்கு மண்டலம் உங்களுக்கு அந்த சைடெல்லாம் எடுத்திங்கன்னா கட்சி அங்கே நல்லா நீரோட்டமாக வச்சுருக்குறாங்க அதிமுக. தென் மாவட்டம் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது தெரியும், ஏன்னா அமமுக உள்ள கூட்டணி வந்திருக்கு. அதேமாதிரி பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் ஓபிஎஸும் கூட்டணி வந்திருக்கிறாங்க திமுகவோட. அது எப்படி அங்கே ரெசிப்ரிகேட் ஆகுதுன்னு பார்க்கணும். சென்னையை பொறுத்தவரையில் திமுகவுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் தாவேக்கா வந்து சென்னையில் அதிகமாக ஓட்டை பிரிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும், இந்த காரணிகள்லாம் எப்படி போகுதுன்றதை வைத்து தான் நம்ம இது பண்ண முடியும். மற்றபடி போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கும்.
யாரும் வந்து அப்படியே அசால்ட்டாலாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. ஒன்று. இரண்டாவது, கடுமையாக இருந்தாலும் வெற்றி என்பது கிளியராக வந்துடும். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வருன்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எந்த ஒரு கட்சியும் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி பண்ணுறது அப்படி இருக்காது. எந்த கட்சி வரணுமோ அந்த கட்சி சிம்பிள் மெஜாரிட்டி வந்துருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நன்றி. நன்றி.